பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த காத்திருப்பு நாளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாய் நம்ம கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் சொன்னதை போல எப்படி இயேசு இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை நம்ம வாழ்வது கடினம். நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ரட்சிப்பை நம்ம இழந்து விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், சரிங்களா? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு விலையேற பெற்ற ஒரு வாய்ப்பு, ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். உலகத்தில் பல கோடி ஜனங்களுக்கு அது கிடைக்கல. நம்மளை விட பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், மேன்மையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த லிஸ்ட்டை நம்ம ஜாஸ்தி படுத்திட்டே போகலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் எபிரேயர்ல நம்ம வாசிக்கிற போது சொல்லுவோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களானால் நீங்க எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். அப்ப இதை நம்ம காத்து கொள்ளணும். இந்த ரட்சிப்பை நம்ம முழுமை அடைந்து நமக்கென்று வைத்திருக்கிற இந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. நம்ம நார்மலா வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நம்மளுக்கு எந்த விதமான டெம்டேஷனுமே கிடையாது, எந்த விதமான சோதனை நமக்கு கிடையாது. எப்படி வேணாலும் வாழும். பிசாசு எல்லாவற்றுக்கும் அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்டு இயேசுவினுடைய ரத்தத்துல கழுவப்பட்டுட்ட நான் பரலோக பிரஜையா இந்த பூமியில நான் வாழ்றேன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்வானா, அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம விட்டு விட மாட்டான். அது ஆண்டவருக்கும் தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, மிகப்பெரிய ஆளுமை உள்ள, மிகப்பெரிய வல்லமை உள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரை பிள்ளைகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த ரட்சிப்பை பூரணப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போறது நல்லது, நான் போய் உங்களுக்கு என்ன செய்வேன், என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால நான் ஒரு புக்கில் படிச்சுட்டு இருந்தேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா அவர் அறிந்து கொள்ளல. நம்ம அதிகமா அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளாததுனாலதான் நம்முடைய பல தடுமாற்றங்களுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறாங்க. அந்த புக்கில் அந்த காரியத்தை சொல்லுகிற போது அதை அழுத்துறாங்க அவங்க. இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வத்தினுடைய ஒரு திருத்துவம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம அதிகமா அறிந்து கொள்ளணும்னு விரும்புறாங்க. ஏன்னா இவர் அறிந்தால் மட்டும்தான் ஒரு சரியான ஒரு ரட்சிப்பின் பூரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுமா. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் மேல விசுவாசம் வைங்கன்றல, பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. ஏன்னா பல காரியத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை, வாழ்க்கைக்கு நன்மையானதை அவர் என்ன செய்யற நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவருக்கு என்ன செய்யுங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறார். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி இந்த தேற்றரவாளனுக்கு இருக்கிற அர்த்தங்களை, ஒரு 8 அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு அவர் சத்திய ஆவியானவர் அப்படிங்கிறத பார்த்தோம். உண்மையின் ஆவியானவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான், ஒரு நமக்குள்ள இருக்கிறதுனால தான் பொய்யான காரியத்தை எதையும் நம்ம தேடி போகிறது இல்லை. எல்லாம் உண்மையான காரியத்தை நம்மளை நம்ப பண்ணுகிறது எதனால் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மோடு கூட வாழுகிறவர் அப்படின்னு சொல்லி நேற்று தினத்தில் பார்த்தோம். அவர் நம்மோடு கூட வாழுகிறவர், நம்மோடு கூட அவர் என்ன செய்த தங்கி இருக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும், அந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எதற்காக நம்மோடு கூட வாழ்றார், எதற்காக நமக்குள்ள பரிசுத்த ஆவியார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். ஏன்னா பல சூழ்நிலைகள்ல நம்ம எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்படுகிற சூழ்நிலை ரட்சிப்பின் வாழ்க்கையில வரும். அல்லேலூயா.
ஆமா, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்ற போது பலர் அது வரைக்கும் நல்லா நம்மளை நேசிச்சுட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம், ஆண்டவருக்கு பக்தியாய் வாழுகிறோம், தேவனுக்கு பிரியமானபடி வாழுகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல பேர் நம்மளை விட்டு என்ன செய்வாங்க, தூரமாவாங்க. நம்மளை தனித்து விடுகிற ஒரு சூழ்நிலை வரும். அது வரைக்கும் நமக்கு எல்லாம் நம்ம குடும்பமா உறவுகள் அப்படி இருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற போது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைகள் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவாங்க, எல்லாராலும் ஒதுக்கப்படுவாங்க, ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வாங்க அப்படிங்கிற ஆண்டவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட அந்த திக்கற்ற நிலைமையை பிள்ளைகளுக்கு நான் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, திக்கற்றவர்கள் அப்படின்னு சொன்னா நேற்று தினத்துல பார்த்தோம், தாய் தகப்பன் இல்லாத அனாதைகளாய் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப எந்த சமயத்துல எல்லாம் நம்ம தனிமையை உணர்கிறோமோ எல்லாரும் விட்டு போய் நம்ம மட்டும் தனித்து விடப்படுகிறவர்களாய் நம்ம அந்த எண்ணங்கள் வருகிற போது நமக்கு தெரியணும், இல்லை மனிதர்கள் தான் நம்மளை விட்டு விலகிட்டாங்க, ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் என்னை பலப்படுத்துவதற்கு என்னோடு கூட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப திக்கற்றவளாய் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் 12வது காரியத்தை சொன்னேன், அவர் தாயும் தகப்பனுமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. ஆமா, நான் நேற்று தினத்துல சொன்னேன், ஆர்ஃபன், ஆமா, அனாதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கிலீஷ் வேதாகமத்துல போடப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளை திக்கற்றவளாய் விடாதபடிக்கு அவர் தாயும் தகப்பனுமாய் அவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இப்படியெல்லாம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை இப்படியெல்லாம் நம்ம நினைக்கணும். சில நேரங்கள்ல தாய் என்ன செய்ய முடியும், எல்லா விதத்திலும் நமக்கு ஆறுதல் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமா, எந்த சூழ்நிலையில அதாவது எவ்வளவு பெரிய ஜனங்களுடைய புறக்கணிப்பு இருந்தாலும் ஒரு தாயின் இடத்துல போகிற போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு இளைப்பாதல் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எந்த சூழ்நிலையில போனாலும் இப்படி நீங்க வாங்க, அதாவது ஒரு தாயா ஒரு தகப்பனா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கிற போது நமக்கு நம்ம கிட்ட இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ரொம்ப மனசொடைஞ்சு இருக்கிறோம், ரொம்ப அங்கலாய்ப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம மனசுக்கு நம்முடைய நினைவுக்கு வருகிற நபர்கள் யாரு? அப்பா அம்மா இருந்துச்சுன்னா அவங்க தான் இருப்பாங்க. நான் இது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும், எங்க அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு அப்படி இல்லையா? எந்த விதத்திலையும் நம்மளுக்கு பயங்கரமான அதாவது நெருக்கமா இருக்குது, நம்மளுக்கு சரியா பயங்கரமான ஒரு மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டு அவங்க கிட்ட போயிரும் பாருங்களேன். அல்லேலூயாவா. ஆமா, எல்லாத்தையும் விட்டு நான் கொஞ்சம் என்னென்ன செய்யறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுல இருந்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு மனவேதனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது, எந்த பக்கம் போனாலும் இடிக்கும், எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை. இப்படி இருக்கிற போது நான் என்ன செய்யணும், நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நான் ஒரு நாள் போயிட்டு நான் வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அங்க போயிடுவாங்க பாருங்களேன். அங்க போய் உட்கார்ந்து தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம், தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம குறைவுகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பெருசா பார்க்கவே மாட்டாங்க. ஒருவேளை தவறு செய்திருந்தாலும் அந்த சமயத்துல என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் தேவை அப்படிங்கறத சரியா அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. சரியா அப்பா அம்மா புரிஞ்சு, நம்ம தப்பு செஞ்சுட்டு தான் போயிருப்போம், நம்ம தவறுனாலதான், நம்ம செஞ்ச தப்புனாலதான் அந்த பிரச்சனையே வந்திருக்கும். ஆனாலும் தாய் தகப்படத்துல போகிற போது நமக்கு முதல்ல சீர்திருத்தம் வராது பாருங்களேன். இதனை செஞ்சிருக்கணும், அதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் தாய் தகப்ப உடனே என்ன செய்ய மாட்டாங்க, அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனையோடு கூட வருகிற போது முதல்ல நம்மளை இளைப்பாற பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைமா, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடுதான் அவங்க என்ன கேட்பாங்க, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த காரியங்கள் வந்துச்சுன்னு நம்மளை சீர்திருத்தருக்கு பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், என் பிள்ளைகள் மனபாரத்தோடு வந்திருக்கிறாங்க, ரொம்ப உடைக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறாங்க, இப்ப அவர்களுக்கு ஆறுதல் தேவை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால அதையத்தான் முதல்ல கொடுப்பாங்க. நீங்க புரிந்து கொள்ளணும், வாழ்க்கையில எங்கெல்லாம் உடைக்கப்படுகிறீங்களோ, வாழ்க்கையில எங்கெல்லாம் நெருக்கப்படுகிறீங்களோ, எங்கெல்லாம் தனித்து விடப்படுகிறீங்களோ, அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடணும் பாருங்களேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருங்கிற தாயும் தகப்பனுமா இருக்கிற அவர் சமூகத்துக்கு வந்து நீங்க நம்முடைய மனபாரங்களை எல்லாம் சொல்லிட்டோம்னா வேதம் சொல்லுது, நம்மளை அனாதைகளை போல ஆண்டவர் விடுவதற்கு மனசு இல்லை. அல்லேலூயா. அதனால இந்த பரிசுத்த ஆவியானவர் தாயும்
தகப்பனுமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். தகப்பன் என்ன செய்வாரு? நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நம்மளை சுமந்து போவார். நம்மளால முடியல, இந்த காரியத்தை செய்ய முடியலன்னா அவர் நம்மளை தூக்கி சுமப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருப்பார். அதனால பரிசுத்த ஆவியானவர் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல ஏன் இந்த யோவான் 14வது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச வேண்டியது நிறைய இருக்குது. அவர் நிறைய காரியங்களை அவர் செய்வாருங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆனா ஏன் இந்த யோவான் 14வது அதிகாரத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா, இங்கதான் பரிசுத்த ஆவியானவர் யாரு, எப்படி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிறத இயேசு என்ன செய்யறாரு, நமக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இதுதான் அடிப்படை. அப்ப இதிலிருந்து நம் போகிற போதுதான் அவர் எங்கிருந்து வந்தார், யார் மூலமா வந்தார், நமக்குள்ள எப்படி இருக்கிறார், நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டுட்டு அதுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகளையும் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்ம வேதத்தின் அடிப்படையில நம்முடைய அனுபவத்தின் சார்பில் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போகிறோம். 14வது அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிக்கிற போது அங்க சொல்லப்பட்ட வார்த்தையில 2 காரியங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து 2 காரியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று, அவர் போதிப்பவர். 13வது காரியம், அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார், அவர் டீச்சராய் இருக்கிறார். 14வது காரியம், அவர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவரை இப்படி எல்லாம் நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஆண்டதான் சொன்ன பாத்தீங்களா, இந்த பூமியில உபத்திரவங்கள் நமக்கு உண்டு. இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம பூரணமா ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை நம்ம சொல்றோம்ல, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கிறதெல்லாம், அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல. அப்ப இந்த ரட்சிப்புக்காக இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்கு செய்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பூர்ணப்படணுங்கிறதுக்காக நான் ரட்சிக்கப்பட்ட ரத்தத்தினால் உங்களை கழுவப்பட்டுட்டேன், இனிமேல் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்துருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போகல. ஆண்டவர் ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத அவர் பார்த்து 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 என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்வதற்கு தேவையான சகல காரியத்தை மேசப்பா முதலையே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு, அதுக்கு பிற்பாடுதான் ஆதாம் ஏவாளை உருவாக்கி என்ன செஞ்சாங்க, அந்த தோட்டத்தில் ஆளுகை செய்யும்படியே வாழும்படியாய் கொடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியும், நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு உடனே, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே சரி ரைட் உன்னை ரட்சிச்சுட்டப்பா, நீ எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நம்மளை திக்கற்றவளாய் ஆண்டவர் விடல. நீ எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அப்படி நம்மளை சொல்லிட்டு ஒரு பொறுப்பு இல்லாம எல்லாம் போகல ஆண்டவர். ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டுட்ட இனிமேல் ரட்சிப்பை காத்துக்கொள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழு அப்படின்னு சொல்லி சொன்னவ, அதுக்குண்டான எல்லா விதமான ஆயத்தத்தையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஆயத்தத்தையும். ஏன் அது பொக்கிஷங்கிறோம், ஏன் அது விலையேற பெற்றதுங்கிறோம், அவ்வளவு பெரிய காரியத்தை ஆவியானவர் மூலமா நமக்கு ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். ஆமா, என்ன சொல்லுதுங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்னா உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த வேதாகமத்தை படிக்கிற போதே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட படிச்சா தான் என்ன செய்ய முடியும், வேதத்தின் பல காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்க வேதத்தை திறந்து நீங்க உட்கார்ந்து படிக்கிற போதே கூட யாருதான் இருக்கிறார், நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம்ல, அவர் நம்ம கூட யார் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப வேதத்தை எடுத்து வாசிக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுங்க, மறைய பொருளை எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க, எனக்கு புரியாதவைகளை நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை நம்ம துணையாளரா, நம்ம உதவிக்கு நம்ம எப்பொழுதும் அழைக்கிறவர்களா இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்லைனா கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கோடீஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நம்ம டிவியில பார்த்துருக்குறோம்ல, அதுல பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 லைஃப் லைன் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அதைய பயன்படுத்தணும். இல்ல அந்த 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 அனுபவத்தை, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம இவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு, அதாவது முன்னேறி விளையாண்டு தோத்து போயிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 3 லைஃப் லைன் இருக்குல்ல, 3 காரியத்துல எதையோ என்ன செஞ்சிருக்கலாம், இவ பயன்படுத்தி இருக்கலாம்ல, பயன்படுத்தி இருந்தா ஜெயிச்சிருக்கலாம்லன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான்.
அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த லைஃப் லைன், அதாவது இந்த ஹெல்ப் லைனா இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அந்த விளையாட்டுக்கு 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொள்வதற்கு அவங்க 3 ஹெல்ப் லைன் தான் கொடுக்குறாங்க, 3 வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. ஆனா பரலோக ராஜ்யம் என்கிற அந்த பொக்கிஷத்தை விலை மதிப்பில்லாத அந்த இடத்துக்கு நம்ம போவதற்கு ஏராளமான ஹெல்ப் லைன் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவருங்கிற அந்த 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 திருத்துவத்தில் 3வது தேவனாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு அநேக எல்லா விதத்திலையும் உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு அவர் போதிக்கிறவராய் நம்ம மத்தியில் அறியப்படுகிறார். எல்லாவற்றையும் போதிப்பார். வேதத்துல எவ்வளவு கருகலான விஷயம். நேற்றைய தினத்துல பாருங்களேன், திடீர்னு சென்னையிலிருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு 20 நிமிஷம் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால சொன்னாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் அவங்க எல்லாம், அதாவது முதுகு தண்டு பாதிக்கப்பட்டவர்களும் இடுப்புக்கு கீழே செயலிழந்தவர்களும் இப்படி பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் ஒரு 20 பேர் கூடி என்ன செய்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு முறை கான்ஃபரன்ஸில் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ராஜா பாஸ்டர் தான் வந்து செய்தி கொடுக்கணும், அவர் வெளியே போகணும்னு கூட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த நாளில் செய்தி கொடுத்துங்க அப்படின்னாங்க. அப்போ ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து என்ன ஆண்டோட கேட்கணும், என்ன அவங்களோட கூட பேசணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி பேசணும் அப்படிங்கிற காரியத்தை கொடுத்த உடனே அந்த சங்கீதம் 34:10 இருக்கிற அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஆரம்பம் என்ன சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது அப்படிங்கிற காரியத்தை பார்த்த உடனே ரைட்டு, இதைத்தான் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போதிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. ஆனால் வைக்கிற போது எப்படி ஆண்டவரே சொல்கிறது, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ரைட்டு, ஓகே. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் உங்களை தேடுறாங்க, ஒரு நாள் அவங்களை கைவிட்ட விட மாட்டீங்க அப்படிங்கிறத அப்படியே தியானிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிங்கக்குட்டிகளை குறித்து நீ கொஞ்சம் பேசணும், சிங்கக்குட்டிகளை குறித்து பேசணும். இப்போ சிங்கம்னா யாரு? காட்டினுடைய ராஜா. ராஜாவுடைய குட்டிகள் என்ன செய்யும்? தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். அது சிங்க குட்டிகள்னு மாத்திரம் அல்லது, ஆனால் அது வந்து ராஜாவினுடைய பிள்ளைகள். ராஜாவினுடைய பிள்ளைகள் என்ன அர்த்தம்? ஒரு குறை இல்லாதவர்கள், ஒரு பிரச்சனை இல்லாதவங்க, எந்த விதத்திலையும் வந்து, அதாவது அவங்க ஆசீர்வாதத்திற்காக ஏங்காதவங்க, எல்லாம் நிறைவாயிருக்கிறவர்கள் கூட, ராஜாவின் பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க? பட்டினியா இருப்பாங்க, தாழ்ச்சி அடைவாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னார். அல்லேலூயா. ஆமா, சிங்கக்குட்டிகள்னு சும்மா அங்கே எழுதி வைக்கல. சிங்கக்குட்டிகள்னா யார் அதை மென்ஷன் பண்ணி இருக்குதுன்னு சொன்னா, நிறைவுள்ளவர்கள், பலவான்கள், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், ஒரு குறை இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கூட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனா ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தினார். பாருங்களேன், அதுக்கு பிற்பாடு அந்த வசனத்தை பல மொழிபெயர்ப்புல படுக்கிற போது எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது பலவான்களுடைய பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம ERVங்கிற அந்த பைபிள்ல வாசிக்கிற போது அது பலவான்களுடைய புத்திரர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதை பார்த்திருந்து பிரசங்கம் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. ஆனா ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுகிற போது பரிசுத்த ஆவியானவர் அதை விளக்குறாரு. அந்த சிங்க குட்டிகள்ங்கிறது ஏதோ சிங்கத்தினுடைய பிள்ளைகள், குட்டிகள் அப்படிங்கிற மாதிரி அல்ல. அது பலவான்களுடைய புத்திரர்கள், ஒரு குறைவில்லாதவர்கள், நிறைவுள்ளவர்கள். அவர்கள் கூட தாழ்ச்சி அடைவாங்க, பட்டினியா இருப்பாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாள் குறை வராதுங்கிறார். அல்லேலூயா. இப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்ம துணைக்காக நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கருகலான காரியத்தையும், எவ்வளவு சிக்கலான காரியத்தையும் எப்படி நம்ம டீல் பண்றது அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அந்த போதிக்கிறவர் எப்படி நம்ம டீச்சர், அவர் நம்ம கூடவே இருப்பார். நேற்று தினத்தை பார்த்தோம்ல, அவர் நம்ம கூடவே இருக்கிறார். எதுக்காக? நம்மளை போதித்து நடத்துவதற்காக, நம்மளை கண்டித்து நடத்த, இதுதான் சரியான பாதை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போதித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆவியானவராய் இருக்கிறார், ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால சொல்லுவேன், அதனாலதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் கூட இருக்கிறார். எல்லாத்துக்கும் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஒரு கடையில சில்லறை வாங்கிட்டு, ஒரு கடையில வந்து சில்லறை வாங்கிட்டு, சில்லறைய ஒரு வேளை அவங்க ஒரு 5 ரூபா கொடுக்கறதுக்கு 10 ரூபா கொடுத்துட்டா உடனே பரிசுத்த சும்மா இருக்க மாட்டான். உடனே இருதயத்தில் ஒரு பார், இல்லை வேண்டாம், திருப்பி கொடுத்துரு சொல்லுவார் அவர். ஒரு சில காரியத்துல கோவப்பட்டு சில வார்த்தைகளை பேசிட்டு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிற்பாடு வந்து உட்கார்ந்து இருக்கிற உடனே ஆவியானவர் வருவா, நீ பேசினது நல்லா இல்லைல்ல, நீ பேசின இந்த காரியங்கள் சரியில்லைல்ல, நீ தான் தவறு பண்ணிருக்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். எந்த விதத்திலையும்
இல்ல ஒரு இடத்துக்கு போவதற்கு பிரயாசப்படுகிறோம், ஒரு காரியத்தை செய்வதற்கு முற்படுகிறோம் அப்படின்னு சொன்னா இருதயத்துல போராடுவார் பாருங்களேன். வேண்டாம், ஒரு பாரத்தை உண்டாக்கிடுவார். இதே ஏதோ எனக்கு பிரியம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு மாறி இருக்குது, இதை செய்வதற்கு ஒரு விருப்பம் வரமாட்டேங்குது, விருப்பம் வரமாட்டேங்குது. அவர் உள்ள இருந்துட்டு அதாவது சாதாரண ஒரு தெய்வமா நமக்குள்ள இல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் போதித்து நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற நீங்க எல்லா பைபிள் இருக்கிற எல்லா வசனங்களையும் நீங்க மனப்பாடம் பண்ண முடியுமா? மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா பல முறை அந்த காரியத்தை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்டவர் மாத்திரம் ஒரு ரேமாவை, ஒரு காரியத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை கொடுத்துட்டு அந்த ரேமா, அந்த வார்த்தையில ஒருவேளை கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது அப்படிங்கிற அந்த ரேமாவில் தேடுகிற போது உடனே ஆவியானவர் என்ன செய்வானா, வேதாகமத்தில் எங்க எல்லாம் இருக்குதோ, கத்தரை யாரெல்லாம் தேடுனாங்க, எப்படி குறைவில்லாம போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூ செகண்ட்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாததுல கடகடன்னு ஆவியானவர் என்ன செய்வார், ஞாபகத்துல கொண்டு வருவார். பாருங்களேன், ஞாபகத்துல கொண்டு வருவார். ஆச்சரியமா இருக்கும். அது வரைக்கும் வேதத்தை அப்படி அந்த கண்ணோட்டத்துல பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வேதத்தின்படி நம்ம நடத்துகிறது, நினைப்பூட்டுகிற காரியத்துல அவரை மாதிரி வேற யாரும் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. எப்பவோ படிச்சிருப்போம், நிறைய கதைகளை கேட்டிருப்போம் பாருங்களேன், நிறைய ஊமைகளை கேட்டிருப்போம். சரியா ஆண்டவர் ஒரு வார்த்தைகளை கொடுத்து அதை தியானிச்சுட்டு இருக்கிற போது, அந்த காரியத்தை எடுத்து தியானிச்சுட்டு இருக்கிற போது, நம்ம எப்பவோ கேட்டது, எங்கேயோ கேட்ட அந்த ஊமைகள், அந்த கதைகளை எல்லாம் கொண்டு மேட்ச் பண்ணுவார் பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கும் அது. அவர் நினைப்பூட்டுகிறவர். நீங்க எனக்கு பைபிள் படிக்கவே முடியல, எனக்கு பைபிள் மனப்பாடமே ஆக மாட்டேது, எல்லாம் மறந்து போது கவலையே பட வேண்டாம். நமக்குள்ள நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சமயத்தை எது நமக்கு ஞாபகப்படுத்தணுமோ அவருக்கு தெரியும், அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துவார். இல்லை நம்ம சோர்ந்து போகிற போது, நம்ம அப்படியே உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற போது ஆண்டவர் அழகா வசனத்தை இருதயத்துல கொடுப்பார் பாருங்களேன். அல்லேலூயா. அவன் இருதயத்துல அந்த வசனம் வந்துச்சு அப்படின்னா எங்கிருந்து தான் நம்மளுக்கு பெரிய பலன் வரும்னு தெரியாது, எங்கிருந்தா ஒரு பெரிய பூஸ்டிங் வரும்னு தெரியாது, உற்சாகம் வரும்னு தெரியாது. அப்படி ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அதனால அந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, நம்ம வெற்றியுள்ள ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கொடுத்த ஆகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா, இவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா இவர் நிறைய காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆனா இவருக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்பை நம்ம பூரணப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால இவர் தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு, இவர் போதிக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு என்ன கிரிட்டிக்கலா, என்ன உங்களுக்கு சந்தேகம், என்ன குழப்பமா இருந்தாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு இது புரிய மாட்டேங்குது. ஊழியக்காரர் எல்லா நேரத்திலும் அவைலபிளா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, உனக்கு அறிமுகமானவங்க எல்லா நேரத்திலும் அவைலபிளா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எல்லா நேரத்திலும் அவைலபிளா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம தேடணும்னா, நம்ம கூப்பிட்டு அப்படின்னா நமக்கு உதவி செய்வதற்கு அவர் எவரடியா இருக்கிறார், எல்லா நேரத்திலும் அவ்வளவு அவைலபிளா இருக்கிறார். அப்ப நம்ம கேட்க வேண்டிய காரியம், நமக்கு ஏதாவது உங்களுக்கு போதிக்கிறது, அதாவது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல, எனக்கு மறந்து போகுது, எனக்கு இந்த காரியத்துல ஒரு கைடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல நம்ம போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம அலைந்து தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள், அதாவது ரட்சிக்கப்படாத மக்கள், இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத மக்கள் தான் அலைந்து திரியிறாங்க. அங்க போகணும், இவங்க கிட்ட போகணும், அவங்க கிட்ட போகணும். ஏன் இவங்கெல்லாம் ஜோசியத்தை தேடி போறாங்க, ஜோசியக்காரங்களை தேடி போறாங்க? எதுக்காக ஜோசியக்காரங்களை அதிகமா பெருகுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு சத்திய ஆவியானவர் இல்லை, போதிக்கிறவர் இல்லை, நினைப்பூட்டுகிறவர் இல்லை. ஆனா நமக்கு அந்த காரியங்கள் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, நமக்கு போதிக்கிறவரும் நினைப்பூட்டவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு காரியத்தை குழப்பத்தோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்து, எனக்கு இந்த குழப்பமா இருக்குது, என்ன செய்வதுன்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா ஆவியானவர் நம்மளுக்கு போதித்து நடத்துகிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பல காரியத்தை நினைப்பூட்டுவார். பைபிள் இப்படி சொல்லி இருக்குதல்ல, இவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சல்ல, இவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நான் செஞ்சனல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன் அப்படிங்கிற என்ன செய்வார், நமக்கு நினைப்பூட்டி நம்மளை உற்சாகப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, ரட்சிப்பை காத்து கொள்ளணும். ஆமா, எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம் ரட்சிப்பை காத்து கொள்ள கூட முடியாது. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாம்.